அழகான அன்னப்பறவைகளுக்கு பக்கத்தில் நின்று இந்த வீடியோவை பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, சில அன்னப்பறவைகள்லாம் அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாம தண்ணிக்குள்ள இறங்கி நிக்கிறத பாருங்க. அந்த மாதிரி வெயில் அடிக்குது. சில நேரத்துல என்ன ஆகும்னா, இப்படிப்பட்ட குளங்களில் இருக்கிற அன்னப்பறவைகள் அந்த குளத்துல இருக்கிற தண்ணீர் வற்றும் போது அவைகள் வேற இடத்துக்கு பறந்து போய் எங்க தண்ணி இருக்குதோ அந்த இடத்துல போய், வண்டலூருக்கு பக்கத்துல இருக்கிற வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த மழை தண்ணிக்காகவே தாண்டி வருகிற நிறைய அன்னப்பறவைகள் மற்ற பறவைகளை எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஒரு கதை ஒன்று இருக்குது. எப்படின்னா, குளம் வத்தின உடனே அதுல இருக்கிற அன்னப்பறவைகள்லாம் பறந்து போயிடலான்னு சொல்லி அவங்க எல்லாரும் பிளான் பண்ணும்போது அந்த குளத்துல இருந்த ஒரு ஆமை சொல்லிச்சான், யா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கயா, தயவு செய்து என்னையும் கூட்டிட்டு போங்க. அப்போ இந்த அன்னப்பறவைகள் நின்று பிளான் பண்ணிச்சான், எப்படி இந்த ஆமையை காப்பாத்துறது, ஹவு டு சேவ் த டார்டாய்ஸ். சோ அதுங்க சொல்லிச்சுங்களா, எப்பா நாங்க ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு 2 அன்னப்பறவைகள் எங்க வாயில அந்த குச்சை கவிக்கிட்டு நடுவுல உன்னை தொங்க வச்சு கொண்டு போறோம். ஆனா ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோ, நீ வாயே திறக்க கூடாது, அமைதலா அந்த ஸ்டிக்கை கடிச்சுக்கிட்டே வரணும். அப்ப நாங்க கொண்டு போய் அந்த குளத்தை அவங்களை சேர்த்துருவோம். சரி 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 நான் வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஆமை என்ன பண்ணுச்சான், அந்த 2 அன்னப்பறவைகளுக்கு நடுவுல அந்த குச்சியில தொங்கிக்கிட்டே வந்துச்சான். குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை தாண்டி போகும்போது திடீரென்று கீழே இருந்த கிராமத்து மக்கள் எல்லாம் மேல இருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து அவங்களாம் வியந்து போய் ஓடு ஒரே சத்தம். அது சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா, குட்டி குட்டி கல் எடுத்து, ஆமை பறக்குது பாடுறா, ஆமை பறக்குது பாடுறா, இந்த ஆமைய போடுறான், ஆமைக்கு வந்து வாழ்வ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கல்லெல்லாம் தூக்கி போட்ட உடனே ஆமைக்கு வந்துச்சு பாருங்க கோவம். டே யார பத்திரா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வாயை திறந்து திட்டலான்னு சொல்லி வாயை திறந்துச்சு பாருங்க. அந்தோ பரிதாபம், உயரமான இடத்துல இருந்து ஆமை கீழே விழுந்து ஷெல்லு நொறுங்கி சுக்கு சுக்கா போய் அவ செத்தே போயிட்டார். சில வேளையில நம்மள சில இடங்கள்ல வேலையில அல்லது வாழ்க்கையில நம்மளை யாராவது வாயை திறந்து பேச வைக்கிறதுக்கு, தேவையில்லாத வார்த்தைகளை பேச வைக்கிறதுக்கு தூண்டுவாங்க. அதை கேட்டு நம்ம வாயை திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே பாதகமாகி முடிஞ்சிடும். சில வேளைகளில் நம்ம அமைதலா இருக்கிறது இந்த சீசன். எனக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் சரி, நான் வாயை திறக்க மாட்டேன், நான் அமைதலா இருப்பேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. இந்த ஓட்டப்பந்தயத்துல ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்க இந்த ஸ்டாண்ட்ல ஒலிம்பிக்ஸ்ல யாரெல்லாம் உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டா ஓடுவாங்க. அவங்க லக்கு ஒண்ணே தான், பினிஷ் லைன் தான் எனக்கு முக்கியம். அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரிதாங்க நீதிமொழிகள் 21:23 இப்படியாக சொல்றது, தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு நீங்கி காத்துக் கொள்ளுகிறானா. அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க ஆத்துமாவுக்கு நிறைய பிசாசு வந்து குறி வச்சிருக்கிறான். அவனுக்கு தேவை என்ன தெரியுமா, நீங்க வாயை திறந்து சத்தம் போட்டு இடத்த காமிச்சு குடிச்சு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லி மாட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வைக்கிறான். கடவுள் சொல்றாரு உங்ககிட்ட, அமைதலா இரு, இந்த சீசன்ல அமைதலா இரு, யார் வேணா உன்னை பத்தி என்ன வேணா பேசிக்கிட்டோம், அமைதலா இரு. இந்த புயல் கடந்து போன பிறகு நீ மறுபடியும் எழும்பி நிப்ப. பனை மரம் மட்டும் புயல்ல விழுகாது, பாத்திருக்கீங்களா? ஏன்னா அது வளைஞ்சு கொடுக்கும். ஆனா சில மரங்கள் இருக்குது, பெரிய பெரிய அசோக மரம்லாம் வளைஞ்சு கொடுக்காது, பட் ஈர்னு அப்படியே பிச்சு வேரோட அப்படியே ரோட்ல சாஞ்சு கிடக்கும். பனை மரம் மட்டும் எவ்வளவு புயல் அடிச்சாலும் ஈஸியா விழவே விழாது. உங்களுக்கு நீங்க ஆண்டவர் தான் சொல்றார், அமைதலா இருக்கு, விட்டு கொடுங்க, எல்லா புயலும் கடந்து போகும், நீங்க நிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இவங்க நாவல கடவுள் மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கிறார். நிச்சயமா நீங்க ஜீவனை பேசுவீங்க, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும், நீங்க உயர போறீங்க. இந்த சீசன்ல அமுக்கி வாசிங்க, வாயை திறக்காதீங்க. கடவுள் உங்களை வேற லெவலுக்கு உயர்த்துவார். God is going to lift you to another level. Be silent and be violent in your future. God bless you. Have a wonderful day.